ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரிட்டர்ன் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் புரோட்டா, சப்பாத்தி, பூரி, இட்லி, சாதம்னு எல்லாத்துக்குமே இந்த ஒரு குழம்பு இருந்தால் போதும், அடி தூள் கலப்பிடும். வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 முந்திரிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டு நல்லா ஊற வச்சிடுறேன். இது ஒரு பக்கம் ஊறட்டும். இன்னொரு பக்கம் 2 உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு மீடியம் சைஸ் அளவுக்கு க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலோடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னுடைய மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா க்யூபாக உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துருங்க. நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணியிருக்கிறதுனால உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். அதுக்காக மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாகவும் நம்மளுக்கு வந்துட்டு இதே பக்குவத்தில் தான் நம்மளுக்கு வேணும். இப்போ வந்து நம்மளுடைய மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி மீடியம் சைஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் ரஃப்பாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணி ஓரமாக வச்சாச்சு. அதுக்கு இடையில எனக்கு மண்டை பயங்கரமாக இலகுச்சு. அதனால ஒரு ஃபில்டர் காஃபி குடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நரசஸ் பிராண்டில் இருக்கிற ஃபில்டரை வந்து காலையிலேயே நான் டிகாஷன் ஊற்றி வச்சுட்டேன். அதனால டிகாஷன்லாம் இறங்கிருச்சு. இறங்கினதுக்கப்புறம் டிகாஷன் ஊற்றி நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி சூப்பராக ஸ்ட்ராங்காக போட்டு குடித்தேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபில்டர் காஃபி குடிக்கிங்க அப்படின்னா நரசஸ் பிராண்டுக்கு போங்க. திடம் சுவைமனம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ஃபில்டர் காஃபி எப்படி பர்ஃபெக்டாக போடணும் அப்படிங்கிற ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை மேலே கால்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்தேன். உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வைரஸ்வே நான் டீம் வரும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப கம்மியான ஒரு 1% இருந்தால் மட்டும் போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா அதோடைய மனம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் அது வேண்டாம். நான் வந்து ஒரு சின்ன துண்டு ஒரு 1 இன்ச் இல்லைன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு மட்டும் இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. பொடி பூண்டாக தான் இருக்கணும். அதை வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு பூண்டையும் நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய மசாலா வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமான மசாலா தான் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து இஞ்சி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும். ஏன்னா இஞ்சி வந்து காரம். இன்னொன்று வந்து என்னென்னா அதில் ஒரு ஃப்ளேவர் வந்து மற்ற மசாலாவை வந்து ஓவராக டாமினேட் பண்ணும். அதனால் வேண்டாம், கொஞ்சம் அளவாகவே நம்ம போட்டுக்கிடலாம். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாகவும் வந்துச்சு. அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்னா எல்லா ஐட்டம்ஸையும் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கி நல்லா வேக வேற செய்யணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு இஞ்சிலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் மேலே நல்லா தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சு நல்லா வேக வச்சுருங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே அது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுருந்தோம்னா அதை நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நம்ம கொஞ்சம் குவான்டிட்டியில் நம்ம பண்ணுறதுனால மிக்ஸியில் வந்து அவ்வளோவா அரைப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து இதை அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் நல்லா கழுவி ஊற்றி நம்மளுடைய முந்திரி கசகசா பேஸ்ட் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இன்னொரு பக்கம் நம்மளுடைய மசாலாவை மூடி போட்டு வேக வச்சுருந்தோம்னா அதுவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துடலாம். இப்போ வாங்க நம்மளுடைய மசாலாஸை வந்து அளவு எடுத்து வச்சிடலாம். இப்படி எடுத்து வைக்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு போட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஸ்பூனில் தான் எல்லா மசாலாவும் எடுக்கேன். ஒரே அளவு தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் மசாலா. ரொம்ப மசாலாஸ் வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சட்டிலாக தான் இருக்கணும். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ஓவர் ஃப்ளேவர்டாக இருக்கும். அது நம்மளுக்கு வேண்டாம். இப்போ நம்ம நல்லா வதக்கணும்ல, அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி அரைப்படுறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நல்லா தண்ணி தெளித்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயில் சின்ன ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு லவங்கம், ஸ்டார் அன்னஸில் ஒரே ஒரு அந்த
ரெக்கையை மட்டும் எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துருங்க. இது வறுந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மசாலாஸ், அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். அந்த மசாலாவில் நான் உப்பு ஆட் பண்ணலை. உப்பு வந்து கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ அந்த மசாலாஸையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. அதோட ரா ஸ்மெல் வந்து நம்மளுக்கு போகணும். அதுக்காக ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டுக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்ம அரைச்சோள மசாலா அதிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அந்த ஜாரை கழுவி அந்த இது கிரேவியில் நான் ஊற்றி நல்லா கிண்டிட்டேன். இப்போது வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் தெரியுமா உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம், உருளைக்கிழங்கு உடஞ்சிரும். அதனால் லைட்டாக போட்டு பரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டைமில் கஸ்தூரி மேத்தி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதை நல்லா கசக்கி போட்டுக்கிடலாம். கஸ்தூரி மேத்தி போடுறதுனால கொஞ்சம் ஒரு பிஞ்ச் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா விட்டீங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்குகள் எல்லாத்துலேயுமே அந்த மசாலாஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கிடும். நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு பிஞ்சு கம்மியாக கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பருப்பும் கசகசாவையும், அது வந்து எனக்கு மிக்ஸி ஜார் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் போட்ட குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறனால நான் வந்து அரிச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த பாலை மட்டும் ஊற்றிட்டு நல்லா நீங்கள் கிண்டி விட்டுருக்கோங்க. நம்மளுக்கு வந்து முந்திரி ஆட் பண்ணுறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதனால் கைவிடாமல் லைட்டாக அப்பப்போ கிண்டிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டே ஓரளவுக்கு பச்சை வாடை இல்லாமல் போக வச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு கூட்டு மாதிரி வச்சு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம கிண்டி விட்றோம், அவ்வளோதான். இது ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நம்மளுக்கு உருளைக்கிழங்குக்குள்ளே மசாலா இறங்கணும், அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். இது வந்து நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரிஜினல் கலர் வந்து தெரியும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் எனக்கு கிடச்சிருந்தது. இதுக்கு மேலே ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீனி தேவைப்பட்டதுன்னா அப்படின்னா அந்த சுவை உங்களுக்கு பிடிக்கணும் கொஞ்சோண்டு சீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டிட்டு ஒரு நிமிஷம் தான் பட்டர் ஆட் பண்ணி 1 நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ் க்ரீம் அதெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சப்பாத்திக்கு நான் இன்றைக்கி தொட்டு சாப்பிட்டேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வயல சுவை நாட்டியமாடும் எல்லா விதமான இதுக்குமே நம்ம சாப்பிட்டுக்கிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே சொல்லிடுங்க. டாடா பை பாய்.